வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்து நாம் ஒழிவதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் பாடம் அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாடம் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். அழுத்தமேனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகவகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வருவரையில் நீ நாம் என்போம். பழுத்த நிலை வருவரையில் நீ நாம் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இனி பிறவி இல்லை என்ற கருத்தை பல கவிகளிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். நேற்றைக்கு காயல்பதி பற்றிய ஒரு கவியை பார்த்தோம். அதன் தொடராக இன்றைக்கு மேலும் ஒரு கவி
காயகல்ப யோக பலன். வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும். சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்திருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்குகளில் சீரமைந்து ஒத்தியங்கும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும். விரும்புங்கால் சமாதி கிட்டும். வித்து வித்து என்ற சொல் விதை என்று பொதுவாக பேசப்படுகிறது. விவசாயத்தில் விதை விதைத்தல் என்று சொல்வார்கள். அது 2 வினை சொற்கள் ஒன்றாக வருது. பெயர் சொல்லும் வினை சொல்லும் இணைந்தால்தான் ஒரு செயல். அப்ப விதை என்பது பெயர் சொல்லா வினை சொல்லா என்றால் விதை என்பது வினை சொல், வித்து என்பதுதான் பெயர் சொல். அப்ப வித்து விதைத்தல், வித்து என்பது எப்படி பெயர் சொல்லாகிறது என்றால் அதுதான் அந்த விதைத்தலுக்கு மூலம். விதைத்ததன் பயனாக வெளிப்படுவதும் அதுதான். இந்த வித்து என்பது சிந்தனைக்குரிய ஒன்று, ஆராய்ச்சிக்குரிய ஒன்று என்று கூட சொல்லலாம். ஒரு முறை மகர்ஷியிடத்துல காலையில் வகுப்பு போகிறதுக்கு முன்பாக ஒரு 15-20 பேரை செஞ்சிருப்போம். மகர்ஷியுடைய அறையில் மகர்ஷி சந்தித்த போது ஒரு அரை மணி நேரம் காயல்பத்தை பற்றி பேசினார். அப்படி பேசுகின்ற போது ஓஜஸ் மூச்சு பற்றி பேசுகிற போது மூலாதாரத்திலிருந்து அப்படியே ஃபவுண்டன் மாதிரி மேலே போய் அப்படியே திரும்பி உடம்பு முழுவதும் பரவும் என்றார் மகர்ஷி அவர்கள். சரி, மகர்ஷி பேசி முடித்தார். பிறகு எல்லாரும் கீழே இறங்கி இந்த படிகளிலே வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆசிரியர் கேட்டார், அது எப்படி வித்து சக்தி ஃபவுண்டன் மாதிரி மேலே போகும்னு சொல்றாரு, திரவம் எப்படி மேலே போகும் என்று கேட்டார் அவர். அது சரியான கேள்வி தானே. நாம் பார்க்கக்கூடிய வித்து சக்தி என்பது வெளிப்படுகின்ற ஒரு வெண்மை நிறமான திரவம். இது எப்படி மேலே போகும்? உடம்புக்குள்ள பம்ப் செட்டாக வச்சிருக்கு. கேள்வி நியாயம் தானே. இப்போ மகர்ஷி அதை தவறாக சொல்வார், இல்லை கற்பனையாக சொல்வார்? அவர் அகக்காட்சியாக பார்த்து அப்படியே விளக்குகிறார். அப்போ எதில குழப்பம் இருக்கும் என்றால் புரிதலிலே குழப்பம் இருக்கும். ஒருவர் சொல்லுகின்ற பயன் கொள்கின்ற ஒரு சொல் நாம் எப்படி அதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த பொருளிலே தான் அதை கணிப்போம். இப்போ நமக்கு தெரிந்த வித்து சக்தி என்பது திரவமாகத்தான் பார்த்திருக்கிறோம். அதனால் அவர் வித்து சக்தின்னு சொன்ன உடனே திரவத்தை நினைத்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே வித்து என்பது திரவம் அல்ல. அது மட்டுமல்ல, ஆண் உடலிலே வித்து பை என்றதுமே கிடையாது. இது மருத்துவ ரீதியான உண்மை. இது நாம விஞ்ஞானிகளோ மருத்துவர்களோ கிடையாது, மனோடத்தில் உள்ள ஆசிரியர்களோ பேரரசர்களோ கிடையாது. அதனால் நாம் புரிந்து கொண்டதை வைத்துக்கொண்டு அப்படியே தயிர் கடையிற மாதிரி கடையுது, அப்படியே மேலே இழுத்து எல்லாம் சொல்லுவோம். வித்து பை என்றால் சொல்லுவோம். பை என்பது கொள்கலம் என்ற அர்த்தமே தவிர நாம் நினைக்கிற மாதிரி பை அல்ல.
அப்போ கொள்ளுதல் என்றால் அதுக்கு ஒரு அளவுகோல் உண்டா? இப்போ சூரியன், அதுக்குள்ள பூமி, இப்ப எதனுடைய ஆற்றலுக்காவது எல்லை கோடு இருக்கா? ஆனா எல்லாம் சொல்றது இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. சூரியனுடைய காந்தங்கள் இது வரைக்கும் தான் போகுது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறதா? இல்ல அறுதிட்டு இதுதான் தூரம் என்று சொல்லி இருக்கிறதா? அது சொன்ன அளவு புளூட்டோ கோளுடைய அவுட்டர் ஆர்பிட் அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர காந்த களத்தை சொல்லவில்லையே. அப்ப அது கொள்ளவில்லையா? எனவே நாம் புரிந்திருக்கின்ற சில சொற்கள் அவருடைய உண்மை பொருள் என்ன என்று பார்க்கணும். அப்ப வித்து பை என்பது ஒரு மையத்தை சூழ்ந்திருக்கின்ற ஒரு என்ன சொல்லலாம், அதை ஒரு அலைக்காலம் என்று கூட சொல்லலாம். இப்போ வித்து என்பது என்ன என்றால், இப்போ விதைகள், அதுல ஒரு அவரை விதை நமக்கு தெரிந்த விதைகளில் ஒன்று. அதுல ஒரு குறிப்பு என்னன்னா, எளிதில் புரிந்து கொள்ளலாம். இந்த வித்து என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதை உடைத்தால் 2 பருப்பாக பிரியுது இல்லையா? ஒவ்வொரு பருப்புலையும் பார்த்தீங்கன்னா லேசான குழிவு இருக்கும், லேசான பள்ளம் இருக்கும். இப்ப 2ம் இணைந்திருந்த போது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, 2 பக்கம் உள்ள குழிவும் இணைந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு இடமாக இருக்கிறது. அதை சூழ்ந்து பருப்பு இருக்குது, மையத்துல ஒரு இடம் இருக்கிறது. இது ஒன்றுமே இல்லாத காலி இடமா அல்லது அதற்குள் ஏதாவது இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப இந்த அவரையை வித்தை விதைக்கிறோம். ஒரு 15 நாட்களுக்குள்ளாக என்னாகிறது, அது முளைத்து ஒரு கேள்விக்குறியாக வரும். நாம விதைத்த அந்த வித்தினுடைய பருப்புகள் 2ஆக பிரிந்திருக்கும், உள்ள சின்ன ஒரு தளிர் இருக்கும். பிறகு அது நிமிர்ந்து விடும், அது விரிந்த உள்ள இருக்கின்ற இலைகள் வளர்ந்து வரும். ஒரு 15 நாட்களுக்குள்ளாக ஒரு 4-6 இலைகள் வளர்ந்து விடும். இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பருப்பு 2ம் கீழே விழுந்து கிடக்கும். இப்ப இந்த 2ம் இணைத்து பார்த்தால் அதுதான் விதைன்னு சொன்னோம். இப்ப விதை தான் விழுந்து விட்டது. எங்கே இருந்து செடி முளைத்தது? மேற்கொண்டு இது எப்படி வளரும்? செடியாகவா, கொடியாகவா, மரமாகவா? எப்போ பூக்கணும், காய்க்கணும், என்ன மாதிரி பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இதெல்லாம் எங்க இருக்கும்? இப்போ அந்த விழுந்த பருப்புகளை சோதனை செய்து பார்த்தோம் என்று வச்சுக்கலாம், ஒரு லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அந்த பருப்பிலே சில சத்துக்கள் குறைந்திருக்கும். அந்த சத்து எல்லாம் இந்த தளிரில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன அதுல அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்து என்பது ஒரு காந்த கருமையம், கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன். அது ஒரு காந்த கருமையம். அந்த காந்த கருமையத்துல தாய் செடியின் அனைத்து அனுபவங்களும் அதுல பதிந்திருக்கும். அதுதான் முளைத்து ஒரு செடியாக வரும். சரி, இதை ஏன் ஒரு கண்டெய்னருக்குள்ள வைக்கணும் என்றால், இந்த காந்த களம் தனித்து பயணிக்க முடியுமா? அதுவே மண்ணுல விழுந்து செடியாக முடியுமா? ஆக அது ஒண்ணு. 2வது, அந்த நுண்ணிய காந்தலைகளுக்கு உணவாக பயன்படக்கூடிய ஒரு மென்மையான சத்து இருக்கணும். பிறந்த குழந்தைக்கு நேர பீஸா பர்கர் கொடுக்க முடியுமா? அது தாய்ப்பால் தான் கொடுத்தாகணும். அது போல அந்த ஸ்ப்ரௌட்டிங், அது முளைக்கிற போது எளிதில் பயன் கொள்ளக்கூடிய ஒரு உணவு அதுக்கு இருக்கணும் இல்லையா? சத்து இருக்கணும் இல்லை? இந்த 2 கோட்பாடுகளும் இணைத்து இயற்கை பருப்பு என்ற ஒரு பருப்பொருளுக்குள்
இந்த காந்த அலைக்கலத்தை உள்ளே வைத்து அதற்கு தக்க வெப்பமும் நீர்த்தன்மையும் கிடைக்கின்ற போது அது முளைக்க தொடங்கி அந்த உணர்வு வெளிப்படுகின்ற போது தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பருப்புக்குள் சில ஆற்றல்களை சத்தாக வைத்து அதை கொண்டு முளைத்து பிறகு பூமியை கடந்து மேலே வந்து பிறகு பஞ்சபூதங்களிலிருந்து தனக்கு வேண்டிய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. மண்ணிலிருந்து தனக்கு வேண்டிய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. பெற்று வளர்ந்து அது பிறகு செடியாக கொடியாக வளர்ச்சி பெற்று பயனளிக்கிறது. எனவே வித்து என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பருப்பொருள் அல்ல, அது ஒரு காந்த கருமையம். வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும். எப்படி அவரை விதைக்குள்ள காந்த கருமையமாக இருந்ததோ அதுவே உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் என்பார் மகரிஷி. அப்ப உயிர் வகைகளிலே உச்சகட்டம் மனிதன். நம்மிடத்திலேயும் காந்த கருமையம் கொண்டும். சரி, இந்த காந்த கருமையம் தூய்மையானதா என்றால் எப்படி அவரை விதையிலே தாய் செடியின் அனுபவங்கள் பதிந்திருந்தனவோ அதே போல இங்கே 7 தலைமுறை, நமக்கு முன்னாடி 6 தலைமுறையின் அனுபவங்கள் எல்லாமே முன்வினை பதிவாக உள்ள இருக்கும். பிறகு 3 வயதிலிருந்து நாம் பெற்ற சுய அனுபவங்கள் எல்லாமே தன் வினை பதிவுகளாக அடங்கியிருக்கும். அப்ப இந்த காந்த கருமையத்துல அவருடைய காந்தம் ஈர்ப்பு விளக்கல் தானே. அப்ப இந்த உடல் மூலம் இயக்கங்கள் மூலம் பெற்ற அனைத்து அதிர்வுகளும் ஈர்ப்பு அலை தன்மையினால் ஈர்க்கப்பட்டு மையத்திலே இருப்பாக்கப்படுகிறது. விளக்கும் தன்மையினால அவை மலர்ச்சி பெற்று எண்ணங்களாக மாறுகின்றன. இப்படி நம்முடைய உடல் மையத்திலே காந்த கருமையமாக முன்வினை தன்வினை என்ற 2 அடுக்கு வினைப்பதிவின் தொகுப்பாக இருப்பது ஆத்மா என்று சொல்கின்றோம், காந்த கருமைன்னு சொல்கின்றோம். அதனுடைய தரம் என்ன, தூய்மை என்ன? 2 இருக்கு. ஒன்று, அது திணிவாக இருக்கணும். 2வது, அது தூய்மையாக இருக்கணும். இப்போ திணிவு நெருக்கம் தானே திணிவு. அப்ப நெருங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உடலிலே அதுக்கு ஏற்றாற் போல ஜீவாந்த திறம் இருக்க வேண்டும். தூய்மை எப்படி வரும்? இந்த பதிந்த பதிவுகளிலே தெய்வ நீதி சார்ந்தது எல்லாமே தூய்மையான பதிவுகள். முரண்பட்டவை எல்லாமே துன்பத்தை தரக்கூடிய பாவ பதிவுகள். அப்ப இந்த கருமையத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் வாழ்க்கையில 7 வகை சம்பத்துக்களையும் ஒரு மனிதன் நிறைவாக பெற முடியும்? அதுதான் தெய்வத்தோடு இணைந்து வாழ்ந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கை. அப்படி 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறேன். அப்படி வாழ்ந்தால் அந்த கருமையம் மிக தூய்மையாக தெய்வீகமாகவே இருக்கும். ஏன்னா தெய்வத்தின் நீதிப்படி செயல் செய்த போது தெய்வமும் தெய்வ நீதியும் தான் அங்க இருக்குது. சாத்தான் சைத்தான் அங்க இல்லையே. இப்படி விட்டு அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும். வேண்டும் அளவில் ஒன்று வாழ்கின்ற காலத்திலேயும் திணிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உடல் வலிவு. இப்போ இந்த விளையாட்டு துறையில எத்தனையோ இருக்கு. குறிப்பாக இந்த வெயிட் லிஃப்டிங்னு ஒன்று இருக்கு பாருங்க, பளு தூக்குவது.
600 பவுண்டு தூக்கி காட்டுறாரு. நானும் மனுஷன்தான் ஐயா, தள்ள இந்த பக்கம் நான் தூக்குறேன் பார் என்று பயிற்சி இல்லாத ஒருவர் அதை தூக்க முனைந்தால் என்ன விளைவாகும்? இப்ப என்ன வித்தியாசம்? நானும் மனுஷன்தான், அவரும் மனுஷன்தான். என்னால் ஏன் தூக்க முடியல, அவரால் ஏன் தூக்க முடிஞ்சது என்றால் பயிற்சி மட்டுமல்ல, உணவு. அதுக்குன்னு உணவு முறை இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? அதிகமான உயிர் துகள்கள் எல்லாம் ஈர்த்து அந்த உடலுக்குள் இருப்பாக்கும். எது தூக்குது? கையா சக்தியா? சக்தி தான் தூக்க முடியும். அப்ப அந்த சக்தி எலும்பு மூலமாக உறுதிப்பட்டு இருக்கும், அலைகளாகவும் திணிப்பட்டு இருக்கும். அப்போ எலும்பு உறுதி, அதிலே ஆற்றல் திணிவு. அப்ப இரண்டும் சேர்ந்தால் 600 பவுண்ட் எடையை தூக்கிடும். நாம தூக்கினா முதுகெலும் புடஞ்சிரும், கையெலும் புடஞ்சிரும். இப்படி வேண்டும் அளவில் வாழ்கின்ற காலத்திலேயும் உயிரை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த உலகை விட்டு போக வேண்டாம் நினைக்கிறாரு வச்சுக்கங்களேன், இருக்கலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு போர் அடிக்காம இருக்க முடியும்? அப்ப சித்தர்கள் என்ன செய்தாங்க? காயல்ப பயிற்சியினுடைய அந்த மேன்மையை அனுபவத்தில் ரசித்தவர்கள் சித்தர்கள். அப்போ ஒரு கட்டத்திலே இந்த எவ்வளவு நாளைக்கு இருந்து கொண்டிருக்க முடியும்? அப்படி சலிக்கின்ற போது இந்த உடலும் ஆற்றலும் மக்களுக்கு பயனாகட்டும் என்ற கருணையிலே மக்கள் என்னெல்லாம் வேணும்? சம்பத்துக்கள் வேணும், பணம் வேணும். அப்ப எல்லாம் உடல் நலம், பணம், நல்ல சந்ததி, இப்படி எல்லாம் அந்த நினைவை இருத்தி ஜீவ சமாதி அடைந்தார்கள். ஜீவ சமாதி அடைந்த ஆலயங்களுக்கு குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் தேவையே கிடையாது. அப்ப அதை செய்யறாங்க என்றால் எல்லாம் திருபாத்தனுக்கு தானே. யாருக்கும் சித்தென்ற உயிரை பற்றியும் தெரியாது, ஆலய நிர்மாணத்தினுடைய தாத்பரியம் புரியாது. எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையே வழியாக வந்த பரம்பரைகள் தானே. இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? மக்களுக்கும் கடவுளை பற்றியோ இறைவனை பற்றியோ ஆற்றலை பற்றியோ ஒன்றும் தெரியாது. ஏதாவது வேடிக்கை காட்டினா கூட்டம் நின்று பார்ப்பாங்க. அது மாதிரி அது ஒரு வித்தை தானே, அதுவும் ஒரு வித்தை தானே. கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன், சிறு பிள்ளை விளையாட்டாக என்றார் மகர்ஷி அவர்கள். இந்த தேர் திருவிழா, கும்பாபிஷேகம் இதெல்லாம் என்பது சிறு பிள்ளை விளையாட்டுத்தனம். அப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பார்த்து எதையும் இங்க ஆற்றலை திணிப்படுத்திட முடியாது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தாங்க, அவங்களால ஆற்றல் கொடுக்க முடிந்தது, அவங்க அதை செய்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பண பிசாசுகள். இப்ப எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னா, கோயில்கள் போனாலே பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்கிற அளவுக்கு தரம் குறைந்து போன அர்ச்சகர்கள். இவங்களால என்னத்தை கொடுத்துட முடியும்? அதான் நமக்கு தான் அவங்க அர்ச்சகர், அவரை பொறுத்தவரை அது தொழில், அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு சாங்டிட்டியும் கிடையாதுங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் போச்சு அந்த காலத்தோட. அப்படி ஜீவ சமாதியும் அடையலாம். எனவே வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும், சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால், சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். அதாவது ஜீவகாந்த ஆற்றல் தான் உயிராகிறது. அந்த உயிரின் சுழற்சியிலே ஜீவகாந்த ஆற்றல் தான் வெளியே வந்து உடல் இயக்கத்திற்கான வலுவாகவும் புலன் இன்பங்களுக்கான
வெளியே விரிவு பெறுகின்ற போது, தன்மாற்றத்திலே வருகின்ற போதும் இது வோல்டேஜ் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகின்ற மின்சாரத்தை நம்ம 110 வோல்ட் 220 வோல்ட்டுன்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது போல அந்த இணைகின்ற போது உள்ள ஜீவந்த துகள்களுடைய திணிவு அளவை விட எப்பவுமே தொழில் செய்யறாமா ஓய்வுன்னு வந்துடுது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அதிகமாக செலவாகின்ற போது உள்ளே சேர்ந்த அணுக்களுடைய ஜீவந்தத்தினுடைய திணிவு குறைவதனால ஒரு அளவுக்கு மேல புலன்களை பயன்படுத்த முடியாது, வேலை செய்ய முடியாது, சோர்வு டயர்டாயிருவோம். எனவே சம்பாதிக்கிறதை விட செலவு அதிகமாக செய்கிறோம் என்பதுதான் அதுல தன்மாற்றத்திற்கு காரணம். அப்படி சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க. அதாவது உயிராகவும் உருவமாகவும் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க. இப்போ சில முகங்களை பார்த்தாலே ஒரு வசீகரம் இருக்கும். சில முகங்களை பார்த்தால் காலங்காலத்தில் இந்த மூஞ்சிலே முழிச்சேன் அப்படின்னு தோணும். காரணம் என்ன என்றால் தேஜஸ் சொல்கிறோம் இல்லையா? முகத்திலே ஒரு தேஜஸ். இது உடல் முழுவதும் இருக்கும் ஞானிகளுக்கு. சாதாரண தர்மம் சார்ந்து வாழ்பவர்கள் மனதில் முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கும். எனவே சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க. செல்கள் அணு அடுக்குகளில் சீரமைந்து. செல்கள் அணு அடுக்கு உடலில் சீரமைந்து, பரு திசுக்களும் பிறகு உயிர் அணுக்களும் இவை எல்லாமே அடுக்கப்பட்ட முறை. அதாவது கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. 7 சுரங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு வித்தை காட்டுற பெரிய இசை புலவன் நினைக்கிற. ஆனா இதற்கு மூலம் நான் தான். அதை விட எத்தனையோ காம்பினேஷன், பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவோமே, எத்தனையோ வகைகளிலே கூட்டி கூட்டி பிரிச்சு இந்த உலகத்தை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. அப்படி எத்தனையோ அணு அடுக்கு விதங்களிலே சீர் அமைந்து, எப்படி இருந்தாலும் சரி அதற்கு ஒரு விதி இருக்கும், இயக்க சீர்மை இருக்கும், அதற்கு ஒரு விளைவு இருக்கும். ஸோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லாத இடமே கிடையாது இல்லையா? இறைத்துகள் முதல் ஜீவன்களின் செயல்பாடுகள் வரைக்கும் எங்கேயுமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் இல்லாதது என்று சொல்ல வழி இல்லையே, பொருள் இல்லையே, ஜீவன் இல்லையே. அதனால் அணு அடுக்குகளில் சீர் என்றால் இயக்க ஒழுங்கு அமைந்து ஒத்து இயங்கும். நோய் முதுமை மரணம் ஒத்து இயங்கும் 1, நோய் 2, முதுமை 3, மரணம் 4. இந்த 4லையும் தள்ளி ஒதுங்கிவிடும் விரும்புங்கால் சமாதி கிட்டும். இப்போ ஒத்து இயங்கும் என்பது என்ன? உடல் நலம். பஞ்ச போதங்களும் 3 ஓட்டங்கள் பேசுகிறோம் இல்லையா? காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்த ஓட்டம். மகரிஷி அதை 5 ஓட்டமா சொல்லுவாங்க. உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம். அப்ப இந்த 5 ஓட்டங்களும் சீராக இயங்கினால் இந்த உடல் ஆரோக்கியமானதாக நலமிக்கதாக இருக்கும். எனவே ஒத்து இயங்குதல் என்பது நலமான உடல். இந்த நலம் தடைப்படுகின்ற போது, குறைபடுகின்ற போது அது நோயாக மாறுகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். நூலோர் வலி முதலாய் எண்ணிய 3. வலி என்றால் காற்று.
காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் என்ற 3ஆக மருத்துவ சாஸ்திரம் பேசுகிறதே. எனவே அந்த 3லே மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது அதிகமானாலும் சரி, குறைந்தாலும் சரி, அது நோயாக மாறும். அப்ப உடல் நலம் கெடுகின்ற போது நோய், இந்த உடல் நலமே தளர்கின்ற போது முதுமை. இந்த உடல் இயக்கம் நடத்த முடியாத அளவுக்கு ஆற்றல் குறைவுபடுகின்ற போது மரணம். இவை எல்லாவற்றையுமே கொஞ்ச காலத்துக்கு தள்ளியும் போடலாம். உடல் நலத்தை கொஞ்ச நாளைக்கு நீட்டித்துக் கொள்ளலாம். நோய் வருவதை தள்ளி போடலாம். முதுமையையும் தள்ளி போடலாம். மரணத்தையும் தள்ளி போடலாம். அதாவது இத்தனை நாளில் பிறப்பது என்பதை இறைவன் யாருக்கும் படைத்து வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான்? கண்ணாசுடைய பாட்டுல 2 வரிகள். இத்தனை நாளில் பிறப்பது 10 மாசம் பிக்சடு. ஆனா இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான் என்றால், அது விதியில மட்டும் இல்லை, பிறப்பில மட்டும் இல்லை, அவனுடைய செயல்பாடுகள், எண்ணம், சொல், செயலிலே உள்ள வகை முறைகள், குவாலிட்டி, அதை பொறுத்தும் ஆயுள் குறையும், நீளும். அதனால் இறைவன் அந்த உயிர் என்பதை மற்ற ஜீவனுக்கெல்லாம் இத்தனை வருஷம்னு முடிவு பண்ணி வச்சிட்டார். ஆனா மனிதனில மட்டும் மரணத்தின் தேதியை அன்டேட்டட் டிக்கெட்டா கொடுத்துட்டான். நீயா ஃபில் பண்ணிக்கப்பா. இன்னைக்கே சாகுறியா சாவு, ரொம்ப நாள் இருந்து சாகுறியா சாவு, டேட் நீயே ஃபில்அப் பண்ணிக்கோ, எனக்கு அது சம்மந்தம் இல்லை என்று ரிட்டர்ன் டிக்கெட்டை அன்டேட்டடா நம்ம கிட்டே கொடுத்துட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை, மனோபாவம், எண்ணங்கள், இந்த உடலை பயன்படுத்தக்கூடிய அளவு முறை, இவற்றை பொறுத்து உடல் நலமும் நீட்டித்துக் கொள்ளலாம், நோய் வரக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துக் கொள்ளலாம், முதுமையை தள்ளி போடலாம், மரணத்தையும் தள்ளி போடலாம். விரும்புங்கால் சமாதி கிட்டும். இது 2 வகை. விரும்புங்கால் சமாதி கிட்டும். எப்போ விருப்பம் என்றால், வெறும் உடல் அளவிலே வாழ்ந்தாலும் ஜீவசமாதி வரைக்கும் போகலாம். ஆன்மீகத்தில் திரும்பிவிட்டால், காயல் பயிற்சி செய்பவர்கள் ஆன்மீகத்தில் திரும்பிவிட்டால் வாழ்கின்ற காலத்திலேயே சமாதியை அனுபவிக்கலாம். சமாதி என்பது என்ன? செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளலார். செத்ததுக்கு அப்புறம் அடைவதல்ல சமாதி. வாழ்கின்ற காலத்துல இறைவனோடு கலப்பது சமாதி. சமம் கூட்டல் ஆதி, ஆதி சிவம். அப்ப ஆதி சிவத்தோடு ஒன்றி கலக்கின்ற நிலை சமம், ஆதி, சமாதி நிலை. அப்போ விரும்பும் கால் ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பினால் வாழ்கின்ற காலத்திலே சமாதி நிலையை, தெய்வீகத்தை தூய்க்கலாம். இல்லை வெறுமனே எனக்கு காயல் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன், தவமெல்லாம் தெரியாது, ஆனால் அதில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட 5 முறை பயிற்சிகள் எல்லாம் முறையாக செய்து வந்தேன். அப்போ ஆயுள் காலம் நீடித்து வருகிறது, உயிர் போக மாட்டேங்குதுன்னா போ, ஜீவசமாதி ஆகிப்போ, இல்லை எவ்வளோ நாள் இருக்கோ இருந்துட்டு போ. இப்படி 2 வகையிலையும் சமாதி கிட்டும். அதுல ஜீவ சமாதி என்பது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கு இடமேது. ஆளுக்கு ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு நான் ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இடத்த பிடிச்சிட்டான்னாக்கா அப்புறம் மண்ணில் நமக்கு இடமேதுங்க, இல்லையா? அதனால இது ஒரு கௌரவ தற்கொலை என்றார் மகர்ஷி அவர்கள். ஜீவ சமாதி என்பது ஒரு கௌரவ தற்கொலை, அது தேவையில்லை. 18 சித்தல் அடைந்தாங்க, அதுவே இந்த உலக மக்களுக்கு போதுமான அளவிலே துணை செய்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு யாரும் ஜீவசமாதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க மண்ணில் போய் கரைஞ்சி போனால் போதும், இல்லை நெருப்பில் எரிஞ்சு போய் சாம்பலை கலந்து போனால் போதும். எனவே அது வரையில் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக நாள்தோறும் அருமையான விளக்கங்கள் அளித்து வரும் மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களின் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செவ்வேல் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்கிறோம்யா. போன் எடுக்க மாட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொட்டு ஆன்மீக தொட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் ஒருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலவனர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.